இருக்கக்கூடிய மக்களின் நாயகன், கதையின் நாயகன், காமெடி கிங் கவுண்டமணி அவர்களை மடைக்கு அன்போடு அழைக்கிறோம். வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் ஒத்த ஓட்டு முத்தையா படக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கலைஞர்கள் அண்ட் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவரையும் இவ்விழாவினை சிறப்பிக்க வாழ்த்து வந்ததற்கு ரொம்ப வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இப்படத்தில் இப்போ நிறைய பங்கேற்றிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றுவதற்கான நேரம் இது. முதலாவதாக லிரிசிஸ்ட் மோகன்ராஜ் அவர்கள் இப்போது உரையாற்ற போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் இயர் என்னோட லப்பர் அப்படிங்கிற டிமாண்டிக் காலனி 2 இதுக்கெல்லாம் பாடல் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இந்த வருடம் ஆரம்பம் நகைச்சுவை உலகின் சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி சார் படத்தில் நான் ஒரு 2 பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு பெரிய நன்றி. இதில் உருட்டுறான் தேவக்கொட்டவள்ளி அது அந்த பாட்டு இன்னும் ப்ளே பண்ணல. அந்த 2 பாடல்கள் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்த இசையமைப்பாளர் சித்தார்த்துக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ ஜி. அப்புறம் இயக்குனர் ராஜகோபால் சாரை பற்றி சொல்லணும். ஒரு டைம் சொன்னார்னா அந்த டைமில் அங்கே இருப்பார். அதுக்காகவே நாங்கள் அவர் 11 மணி சொல்லிட்டா மேக்ஸிமம் ஒரு 10:30 நாங்கள் போயிடுவோம். அவ்வளோ சின்சியராக டைமை கீப்பப் பண்ணுற ஒரு டைரக்டர். ரொம்ப சின்சியராக இருப்பார். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபோனை பார்த்தா முதல் காலை வணக்கம் அவரோட பழக்கத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை அனுப்பிச்சிட்ருக்காரு. அது ஒரு ஆச்சரியம் எனக்கு. ரொம்ப நன்றி சார், உங்களோட பயணிச்சதில் ரொம்ப நன்றி. அப்புறம் கவுண்டமணி சாரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் அவரோட ரசிகன் சொல்கிறத விட எனக்கு விவரமே தெரியாமல் ஒருத்தரை பிடிக்கும் தெரியுமா. அப்படி பிடிச்ச நபர்களில் கவுண்டமணி சாரும் ஒருத்தர். அவருக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் சோகமாக இருக்கும்போதோ இல்லை ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினச்சாலோ அவரோட வீடியோக்கள் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட படத்தில் ஒரு ஓரமாக நம்ம பேரும் இருக்கிறதுல எனக்கு எங்கள் ஊருக்காரங்க என்னை பார்த்தாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்டமணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மேடையில் பாக்கியராஜ் சாரும் அவரும் சேர்ந்து இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. நிறைய மேடையில் நான் இருக்கிற மேடையும் நான் பார்க்குறேன். ஏன்னா பாக்கியராஜ் சார் அவரை பற்றி நிறைய சொல்லும்போது இந்த ஸ்டேஜில் 2 பேரையும் நான் ஒன்றா பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பி வாசு சார் அவரோட படம் மன்னன் படம்லாம் பிளாக் பஸ்டர். அந்த காமெடிக்காகவே வேறு லெவல். அதே மாதிரி நான் நேசிக்கிற சினேகன் அவரோடையும் நான் என்னோட பேர் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பெரிய வெற்றி படம் ஆகும் நம்புகிறேன். கண்டிப்பாக வெற்றி படம். நீங்கள் கண்டிப்பாக அதோடைய ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். உங்களோட விஷுவல்ஸ் உங்களோட எழுத்துக்கள் அவ்வளோ அருமையாக இருந்தது. அடுத்ததாக பேச அழைக்கிறதுக்காக இப்படத்தின் இணை தயாரிப்பாளர் கோவை லக்ஷ்மிராஜன் அவர்களை அழைக்கிறோம் பேசுவதற்காக. அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ஊடக பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். என்னோட முதல் மேடைங்கிறதுனால பேச்சு அவ்வளோ வராதுங்கிறத இப்போவே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த படத்தில் இணை தயாரிப்பாக மட்டுமல்லாமல் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணினதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்பட்றேன். சூரியனும் கூட ஒரு நொடியில் காலதாமதம் உண்டு, ஆனால் எங்கள் அண்ணன் கவுண்டமணி அண்ணன் ஒரு நொடி கூட தாமதமானதே இல்லை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கும் மற்றும் அனைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக இசை வெளியீடு.
இப்படத்தின் இசை வெளியிட அதாவது திரு கே பாக்கியராஜ் இயக்குனர் திரு கே பாக்கியராஜ் சார் அவர்கள், பி வாசு சார் அவர்கள், டைரக்டர் பி வாசு சார் அவர்கள், கே ராஜன் சார் அவர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். படக்குழுவினர்கள் 3 கதாநாயகிகளும் படத்தின் 3 கதாநாயகிகள் மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் 3 கதாநாயகிகளை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். சாய்தன்யா, ஹீமா பிந்து, அண்ணா, அபர்ணா.